இப்போ நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுப்போம். ம் எல்லாரும் ஆசைப்படுற ஒரு விஷயம்தான் அது. ஆமா. இல்லனா நீங்க பல வருஷமா கனவு கண்ட அந்த காரை வாங்கிட்டீங்க. அத இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் செய்றீங்க, நண்பர்களோட கொண்டாடுறீங்க. அந்த ஒரு 2 நாளைக்கு நீங்க தான் அந்த உலகத்தோட ராஜா மாதிரி உணர்வீங்க. கண்டிப்பா. ஆனா ஒரு 3 நாள் கழிச்சு மறுபடியும் அந்த பழைய விவரிக்க முடியாத ஒரு வெறுமை மெதுவா எட்டி பார்க்கும். கரெக்ட். மூளை மெதுவா அடுத்து என்ன அப்படின்னு கேட்க தொடங்கும். ஏன் நம்ம மனம் நம்மளை இப்படி தண்டிச்சுட்டே இருக்கு? இன்னைக்கு நம்ம மூளைக்குள்ள இருக்கிற அந்த குறிப்பிட்ட சிக்கலை தான் நம்ம ரொம்ப ஆழமா அலச போறோம். அந்த அடுத்து என்ன அப்படிங்கிற கேள்விதான் மனித குலத்தோட மிகப்பெரிய வியாதி. நாம எப்பவுமே எதையாவது ஒன்ன தேடிட்டே இருக்கோம். எவ்வளோ தண்ணி குடிச்சாலும் அடங்காத தாக மாதிரி தானே. ஆமா, அதேதான். மனித மனம் எதையாவது நாடிட்டே இருக்கு. அது ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு உறவா இருக்கலாம், இல்லனா ஒரு புது அனுபவமா கூட இருக்கலாம். அந்த தேடலுக்கான விடையத்தான் இன்னைக்கு நாம தேட போறோம். உங்களை அன்போடு இந்த ஆழமான உரையாடலுக்கு வரவேற்கிறேன். உங்களுக்காகவே உங்கள் நேரத்தின் மதிப்பை உணர்ந்து பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட தேடல் இது. இன்னைக்கு நாம அலச போற தகவல் ஆமா, ஜேம்ஸ் வாட்ஸ் எழுதிய ரோட் மேப் டு என்லைட்டன்மென்ட், பதஞ்சலி யோக சூத்ராஸ் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த புத்தகத்தோட அட்டையை நீங்க பார்த்திருக்கலாம். தியான நிலையில உட்கார்ந்திருக்கிற ஒரு மனிதனோட உருவம், அவனோட சக்கரங்கள் அப்படியே ஒளிரும் ஒரு அற்புதமான காட்சி அதுல இருக்கும். அத பாக்கும்போதே ஒருவித அமைதி பரவுறத நம்மால உணர முடியும். ஆனா வெறும் அமைதி மட்டுமே போதுமா? நம்ம ஏன் எப்பவுமே ஏதாவது ஒண்ணு தேடிட்டே இருக்கோம்? உண்மைதான். அந்த தேடலுக்கான உண்மையான தீர்வு செயல்ல, அதாவது யோகாவுல இருக்கா இல்ல அறிவுல, அதாவது வேதாந்தத்துல இருக்கா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட இன்னைக்கு முக்கிய நோக்கம். சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். நாம அன்றாடம் செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி இருக்கிற அந்த ஆணி வேற நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த தேடலுக்கான காரணம். கரெக்ட். நீங்க அதிகமா பணம் சம்பாதிக்க நினைக்கிறதோ, இல்லனா புதிய உறவுகளை தேடுவதோ, இல்ல வார இறுதியில சும்மா ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ் பார்த்து பொழுதுபோக்குவதோ, இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. ஒருவித இன்அடிக்வசி, அதாவது ஒரு முழுமையின்மை. சரியா? சரியா சொன்னீங்க. நாம ஏதோ ஒரு குறையோட இருக்கோம், ஏதோ ஒரு வெற்றிடத்தோட இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு. இந்த வெளியுலக பொருட்கள் அந்த குறைய தீர்த்து நம்மள முழுமையாக்கும்னு நம்ம மனம் நம்புது. எனக்கு அந்த பதவி கிடைச்சா நான் முழுமை அடைவேன், எனக்கு அந்த கார் கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு ஒரு மாயைய மனம் உருவாக்குது. ஆனா அந்த கார் கிடைச்ச உடனே அந்த முழுமை உணர்வு நிரந்தரமா இருக்கிறது இல்லையே, மீண்டும் வேற ஏதோ ஒண்ணு தேவைப்படுதே. அதுதான் மனித மனதோட இயல்பு. நம்ம மனம், அதாவது சித்தம் அப்படின்னு சொல்றது 3 வகையான ஆற்றல்களால் இயக்கப்படுது. இத குணங்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த 3 குணங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா. 1 ரஜஸ். இது ஆசை, வேகம், எப்பவுமே நம்மள பரபரப்பா இயங்க தூண்டும் சக்தி. 2வது தமஸ். தமஸ்னா மந்த நிலை தானே? ஆமா, குழப்பம், பயம், சோம்பேறித்தனம், அப்புறம் உண்மையை மறைக்கும் சக்தி தான் தமஸ். 3வது சத்துவம். இது தெளிவு, அமைதி, மகிழ்ச்சி மற்றும் அறிவை தரும் சக்தி. ஓ, அப்ப நாம அந்த காரை வாங்குற வரைக்கும் ரஜஸ் நம்மள ஓட வைக்குது. கரெக்ட். கார் கிடைச்ச உடனே ஒரு நிமிஷம் சத்துவம் கிடைக்குது, நாம அமைதியாகிறோம். ஆனா அடுத்த நாளே மறுபடியும் ரஜஸ் இல்லனா தமஸ் அந்த அமைதியை கெடுத்துருது. எக்ஸாக்ட்லி. இங்கதான் யோகா உள்ளே நுழையுது. பதஞ்சலி யோகம் நம்ம மனதை எப்படி ஒரு தொந்தரவு செய்யும் எதிரியிலிருந்து நமக்கு உதவும் ஒரு நல்ல நண்பனா மாத்துது அப்படிங்கறத விளக்குது. அப்படியென்றால் நம்ம மனம் தரிகட்டு ஓடும் ஒரு முரட்டு குதிரை போலவும், யோகா அப்படிங்கிறது அந்த குதிரையை அடக்கி ரஜஸ் மற்றும் தமஸ் என்ற முரட்டுத்தனத்தை குறைத்து சத்வம் என்ற சரியான பாதையில செலுத்தும் ஒரு கடிவாளம் போலவும் செயல்படுதா? ரொம்ப அழகான ஒப்பீடு. அந்த கடிவாளம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது தான் முக்கியம். யோகா அந்த குதிரையை கொல்றதில்ல. அப்புறம் என்ன செய்யுது? மாறாக உங்களோட மூளையின் நரம்பியல் பாதைகளை அது சீரமைக்குது. தொடர்ச்சியான யோகா மற்றும் தியான பயிற்சிகள் மூலமா மனம் அலைபாய்வதை நிறுத்தி ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு கூர்மையான கருவியா மாறுது. ஒரு லேசர் மாதிரி. ஆமா. ரஜஸோட பரபரப்பும் தமசோட சோம்பேறித்தனமும் குறையும் போது சத்துவகுணம் தானாகவே மேலோங்குது. இதை இப்போ கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்களோட வார இறுதியே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க எப்போதாவது ஒரு விடுமுறை நாள்ல எந்த வேலையும் இல்லாம சும்மா உட்கார்ந்திருக்கும் போது மூளைக்குள்ள ஒரு வித தவிப்பு ஏற்படுறது உணர்ந்திருக்கீங்களா?
இதாவது செய்யணுமே, சும்மா இருக்கக்கூடாதே அப்படின்னு தோணும். ஆமா, உடனே சமூக வலைத்தளங்களை ஸ்க்ரால் செய்வோம், இல்லனா சும்மா ஃப்ரிட்ஜை திறந்து பார்ப்போம். அமைதியா இருக்கிறத மனம் ஒரு பெரிய குறையா பாக்குது. அந்த தவிப்ப, அந்த ரஜஸ அடக்கி சும்மா இருப்பதில் உள்ள அமைதியை உணரச் செய்வதுதான் யோகா. தியானம் மூலமா அந்த தவிப்பை வெல்லலான்னு சொல்றீங்க? கண்டிப்பா. தியானம் மற்றும் யோகப் பயிற்சிகள் மூலம் அந்த சத்வ குணத்தை நாம நிரந்தரமாக்கலாம். ஒரு நிமிஷம், எனக்கு இங்கே ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க. யோகா என் மனதை அமைதிப்படுத்துது, எனக்கு சத்வ குணத்தை கொடுக்குது அப்படின்னா, ஏன் அதுவே என் ஆன்மீக பயணத்தோட முற்றுப்புள்ளியா இருக்கக்கூடாது? நல்ல கேள்வி. நீங்க தியானம் செய்யும்போது என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனம் அலைபாவதை நிறுத்தி ஒரு அமைதியான, ஆனந்தமான நிலையில திளைக்கிறீங்க. ஆமா, அதத்தான் சமாதி அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். ஆனா எல்லா அனுபவங்களைப் போலவே சமாதி அனுபவமும் ஒரு கட்டத்துல முடிவுக்கு வந்துதான் தீரணும். நீங்க தியானத்தை முடிச்சிட்டு கண்களை திறக்கணுமே. ஆமா, நான் காலையில 1 மணி நேரம் தியானம் செஞ்சுட்டு ஒரு ஜென் துறவி மாதிரி அமைதியா வீட்டை விட்டு வெளியே வர்றேன். ஆனா சென்னை டிராஃபிக்ல ஒரு ஆட்டோக்காரன் என் வண்டியை உரசிட்டு போனா, உங்களோட சமாதி நிலை சுக்குநூறாக உடைஞ்சிடும். ஆமா, என் ரஜஸ் மீண்டும் வந்துருதே. அப்படியானால் யோகா அப்படிங்கிறது வெறும் ஒரு தற்காலிக விடுமுறை தானா? ஒரு வெக்கேஷன் மாதிரி? அது ஒரு மிக முக்கியமான கட்டம்தான். ஆனா தற்காலிகமான செயல்களால் நிரந்தரமான விடுதலையை தர முடியாது அப்படிங்கிறது தான் வேதாந்தத்தோட ஆழமான அடிப்படை. லாஜிக்கா சொல்றீங்க. லாஜிக்காவே யோசிச்சு பாருங்க. யோகா அப்படிங்கிறது ஒரு செயல், அதாவது ஒரு ஆக்ஷன். நீங்க செய்யற ஒரு செயலுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கு. ஆரம்பம் இருக்கிற எதற்கும் ஒரு முடிவும் இருக்கும். அப்ப அதனால கிடைக்கிற பலனும் ஒரு கட்டத்துல முடிஞ்சுதான் ஆகணும். எக்ஸாக்ட்லி. நீங்க எவ்வளவு காலம் தியானம் செஞ்சாலும் அது ஒரு தற்காலிக ஆசுவாசம் மட்டுமே. செயலை வச்சுக்கிட்டு பிறவி துயரத்திலிருந்து முழுமையா விடுபட முடியாது. ஆனா நிறைய ஆன்மீக குருமார்கள் நோ மைண்ட் ஸ்டேட் பத்தி பேசுறாங்களே. ஆன்மீகம் என்றாலே மனதை முற்றிலுமா அழிக்கிறது, இல்லனா எண்ணங்களே இல்லாத ஒரு சூனிய நிலைய, அதாவது நிர்விகல்ப சமாதிய அடையறதுன்னு தானே பலரும் நினைக்கிறாங்க. அது ஒரு பரவலான கருத்து தான். மனம் இல்லாம போயிட்டா டிராஃபிக்ல ஆட்டோக்காரர் அடிச்சாலும் எனக்கு கோபம் வராதே, அது தவறா? அது ஆன்மீக உலகத்துல பரவலா இருக்கிற ஒரு பெரிய தவறான புரிதல். மனம் இல்லாம நம்மால எதையும் அனுபவிக்க முடியாது. ஓ, அப்படியா? இயற்கை நமக்கு மனதை கொடுத்ததே அதை அழிப்பதற்காக அல்ல. கண்களில் புரை விழுந்தால் பார்வை மங்கலாகுது அப்படிங்கிறதுக்காக கண்களை யாரும் குருடாக்கிக் கொள்வதில்லை. அந்த புரையக்கா நீக்கணும். சரியா சொன்னீங்க. வேதாந்தத்தோட உண்மையான நோக்கம் மனதை கொல்வதல்ல, உங்கள் மனதில் படிந்திருக்கும் அறியாமையை கொல்வதுதான். அறியாமைய கொல்வதா? அறியாமை விலகும்போது என்ன நடக்கும்? டிராஃபிக் கோபம் போயிருமா? அறியாமை விலகும்போது அதே மனம் ஒரு அற்புதமான கருவியா மாறிடுது. மனம் தன்னை ஒரு எல்லைக்குட்பட்ட உடல் என்றோ, நான் ஒரு சாதாரண குறைபாடுகள் உள்ள மனிதன் என்றோ நம்புவதுதான் அறியாமை. அந்த அறியாமைய சரியான அறிவால நீக்கும்போது மனம் தன் இயல்பான ஆனந்த நிலையில நிலைத்திருக்கும்னு சொல்றீங்க. ஆமாம். இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. மனதை அழிக்க வேண்டாம், தியானத்துல வாழ்நாள் முழுவதும் உட்கார வேண்டாம். ஆனா அந்த துன்பத்தை மட்டும் எப்படி போக்குறது? இங்குதான் ஒரு பெரிய சிந்தனை மாற்றம், அதாவது ஒரு பாரடைம் ஷிஃப்ட் தேவைப்படுது. கரெக்ட். என் மனதிற்குள் உள்ள பிரச்சனையை நான் எப்படி அணுகுகிறேன் அப்படிங்கிற கோணமே மாறணும். இத நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா பல நூற்றாண்டுகளா வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கும் உலக புகழ்பெற்ற பாம்பும் கயிறும் உதாரணத்தின் மூலம் பார்க்கலாம். ஓ, அந்த ஸ்னேக் அண்ட் ரோப் அனாலஜி? ஆமா. இப்போ நீங்க இருட்டுல நடந்து போறீங்க, தரையில ஒரு பொருளை பார்த்து பாம்பு அப்படின்னு நினைச்சு நடுநடுங்கி நிக்கிறீங்க. உங்களுக்கு வியர்க்குது, இதய துடிப்பு அதிகரிக்குது, மரண பயம் வருது. ரொம்ப பயமா இருக்கும். இப்போ உங்களை நிஜமாகவே துரத்துவது, உங்களை அச்சுறுத்துவது அந்த பாம்பா? அங்க பாம்பு இல்லையே, இருட்டுதான் இருக்கு. அந்த இருட்டினால வந்த அறியாமை இருக்கு. அந்த அறியாமையால என் மனம் உருவாக்குன பயம்தான் என்ன அச்சுறுத்துது. எக்ஸாக்ட்லி. வெளிச்சம் வந்தவுடன் என்ன நடக்கும்? ஒரு டார்ச் லைட் அடிச்சு பாக்குறீங்க. அங்க இருக்கிறது வெறும் கயிறு தான் அப்படிங்கிற உண்மை அறிவு எனக்கு கிடைக்குது. அந்த நிமிஷம், அந்த நொடி உங்கள் பாம்பும் மறைஞ்சிடுது, உங்கள் பயமும் தானாகவே மறைஞ்சிடுது. இதுக்கு நான் அந்த பாம்பை அடித்து கொள்ள வேண்டியதில்ல, அதாவது என் மனதை அழிக்க வேண்டியதில்ல. வெளிச்சம் தரக்கூடிய அறிவு, அதாவது வேதாந்த அறிவு இருந்தா போதும். நான் கயிற்ற பார்த்து பாம்புன்னு பயந்துட்டு இருந்தேன் அப்படிங்கறத புரிஞ்சுகிட்டா போதும். ரொம்ப சரியா புரிஞ்சுகிட்டீங்க. உங்களை பற்றிய அறியாமையால தான் நீங்க துன்பப்படுறீங்க. நான் ஒரு எல்லைக்குட்பட்டவன், எனக்கு பல குறைகள் இருக்கு, நான் எதற்கும் லாயக்கற்றவன் அப்படிங்கிற எண்ணம் நம்மள ஒரு இருட்டுல வச்சிருக்கு. உங்களை நீங்களே பாம்பு நினைச்சு பயந்துட்டு இருக்கீங்க.
இதிலிருந்து விடுபட ஜேம்ஸ் வாட்ஸ் தன் புத்தகத்துல ஆப்போசிட் தாட் அல்லது மாற்று எண்ணம் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை குறிப்பிடுறாரு. அது எப்படி வேலை செய்யுது? நம்ம மனம் பழக்க வழக்கங்களோட அடிமை. நமக்கு ஒரு நெகட்டிவ் எண்ணம் வரும்போது மூளை ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒரு பழைய ஆடியோ டேப்பை ப்ளே செய்யுது. அதுதான் சம்ஸ்காரம். அப்படியானால் மாற்று எண்ணம் அப்படிங்கிறது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் இல்லையா? எல்லாம் சரியாயிடும், நான் சூப்பர் அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கொள்ளும் அந்த வழக்கமான மோட்டிவேஷன் இல்லையா? கண்டிப்பாக இல்ல. அது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் அல்ல, அது உண்மையான எண்ணம். உண்மையான எண்ணமா? ஆமா, உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்ளும் எண்ணம் வரும்போதெல்லாம் நான் முழுமையானவன், நான் வெறும் உடலோ மனதோ அல்ல, எதையும் எதிர்கொள்ளும் திறன் கொண்ட என்றுமே அழியாத ஒரு விழிப்புணர்வு நான் அப்படிங்கிற உண்மையான மாற்று எண்ணத்தை நீங்க உள்ளீடு செய்யணும். நீங்க இத தொடர்ந்து செய்யும்போது உங்கள் மூளையோட பழைய நரம்பியல் பாதைகளை நீங்க உடைக்கிறீங்க. கரெக்ட். அறியாமையை அறிவால மட்டுமே அழிக்க முடியும். எவ்வளவு யோகா செஞ்சாலும் இருட்டுல உள்ள கயிறு கயிறாக தெரியாது. அறிவினால் மட்டுமே அந்த வெளிச்சத்தை கொடுக்க முடியும். இதை இப்போ கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன கற்பனை. உங்களோட அலுவலகத்துல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் டெட்லைன் நெருங்குது. உங்க பாஸ் உங்களுக்கு அழுத்தம் தர்றாரு. உங்களுக்கு பெரும் மன அழுத்தம், பதற்றம். ஆமா, இது பலருக்கும் நடக்கிறது தான். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிரச்சனை, உங்களை அச்சுறுத்தும் அந்த விஷயம் ஒரு நிஜ பாம்பல்ல, அது உங்கள் மனம் உருவாக்கிய வெறும் கயிறு தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கை எப்படி மாறும்னு கற்பனை செய்து பாருங்க. ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். இந்த வேலையோ பதவியோ என்ன முழுமையாக்காது, நான் ஏற்கனவே முழுமையானவன் அப்படிங்கிற அறிவு இருந்தா அந்த வேலையை நீங்க இன்னும் சிறப்பா எந்தவித பயமும் இல்லாம செய்ய முடியுமே. எப்பேற்பட்ட சுதந்திரம் அது! அந்த சுதந்திரத்தை தான் வேதாந்தம் மோட்சம் அப்படின்னு சொல்லுது. மோட்சம் அப்படிங்கிறது எங்கேயோ என்றோ கிடைக்கும் ஒரு ஸ்பெஷல் இடம் கிடையாது. இருட்டுல கயிறு பாம்பாக தெரிந்து பின் வெளிச்சத்தில் கயிறாகவே தெரிவது போல மோக்ஷம் அப்படிங்கிறது ஒரு தெளிவு. நான் பழுதில்லாதவன், நான் முழுமையானவன் அப்படிங்கிற தெளிவு. ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த வேதாந்த தத்துவத்தை வெறும் தியரியாக இல்லாம நிஜ வாழ்க்கையில உணர்ந்த ஒருவரை பத்தி இப்ப பார்க்கலாம். ரமண மகர்ஷியோட கதை இது புத்தகத்துல மிக ஆழமா விவரிக்கப்பட்டிருக்கு. வேதாந்த அறிவை செயல்முறையாக பயன்படுத்திய மிகச்சிறந்த உதாரணம் ரமண மகர்ஷி தான். அவருக்கு 17 வயதாக இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் பெரும் மரண பயம் வந்துச்சு. ஆமா, ஆனா அவர் அந்த பயத்தை கண்டு ஓடல. எந்த குருவிடமும் சென்று என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு கேட்கல. மாறாக அந்த பயத்தை மிக தர்க்க ரீதியாக அணுகினார். அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறது கேட்பதற்கே ஆச்சரியமாக இருக்கு. அவர் வெறுமனே பயந்து ஓடாம தரையில படுத்துக்கிட்டு உடலை விரைக்க செய்து தனக்குள் ஒரு லாஜிக்கல் விசாரணையை தொடங்கினார். கரெக்ட். அவர் மூச்சை பிடிச்சுக்கிட்டே உடலை அசைக்காம ஒரு பிணம் போல படுத்துக்கிட்டார். தன் மனதிற்குள் கேட்டார், இந்த உடல் இப்போ இருந்து கொண்டிருக்கிறது, இது விரைத்து விட்டது. சரி, இதை சுடுகாட்டிற்கு எடுத்துச் சென்று எரித்து சாம்பலாக்கினால் நான் அழிந்து விடுவேனா? ஒரு 17 வயது சிறுவன் இப்படி யோசித்தது அபாரம். இல்ல, நான் அழிய மாட்டேன் அப்படின்னு அவர் உணர்ந்தார். ஏன்னா என் உடல் விரைத்து விட்டது என்பதை இப்போ நான் உணர்கிறேனே. அப்படியானால் அந்த நான் என்பது உடலை தாண்டிய ஒன்று அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார். தன் உடலை தாண்டிய ஒரு விழிப்புணர்வு தான் உண்மையான தான் அப்படிங்கறத பகுத்தறிந்து உணர்ந்தார். அந்த ஒரு நேரடி அறிவு அனுபவம் அவருக்கு நிரந்தரமான விடுதலையை கொடுத்தது. ஆனா அவருக்கு அதன் பிறகும் பசித்தது. அவர் சாப்பிட்டார், ஆசிரமம் கட்டினார், பலரோடு பேசினார். அவருக்கு எண்ணங்களும் வந்தன. ஆமா, அவர் ஒன்னும் ரோபோ கிடையாது. அந்த எண்ணங்கள் இசையில் வரும் சுருதி போல அவரை எதிலுமே பாதிக்காத ஒரு பின்னணியா மாறிடுச்சு அப்படிங்கிறது புத்தகத்துல இருக்கு. அதாவது வீணையில பாடும்போது பின்னால் ஒலிக்கும் ஒரு நிலையான நாதம் போல எண்ணங்கள் வந்தாலும் சென்றாலும் அவர் அந்த நிலையான தான் முழுமையானவன் என்ற உணர்விலேயே இருந்தார். உண்மைதான். இது கேட்பதற்கு ஒரு காஸ்மிக் ஜோக் போல இருக்கு. நாம எதை தேடி ஊர் உலகமெல்லாம் அலைந்து இவ்வளவு தூரம் ஓடுறோமோ அதுவாகவே நாம ஏற்கனவே இருக்கோம். நாம தேடும் அந்த அமைதி, அந்த முழுமை வேறு எங்கும் இல்லை, அது நாமாகவே இருக்கும். ஒரு ஜீவன் முக்தன், அதாவது வாழும்போதே முக்தி அடைந்தவன் அப்படிங்கிறவன் உலகை விட்டோடி காட்டுல வசிப்பவனோ அல்லது எந்த உணர்ச்சியும் இல்லாத ஒரு ஜாம்பி போல இருப்பவனோ அல்ல. அவர்கள் மனிதர்களோடு மனிதர்களாக எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டு ஆனால் எதிலுமே ஒட்டாமல் இருப்பாங்க. இத ஒரு அழகான உதாரணத்தோட சொல்லலாம். கடலுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசத்தை போன்றதுதான் இது. ஒரு அலை தன்னை தனி அலை அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் அது கரையில மோதி அழிந்து விடுவோமோ என்று பயப்படும். மற்ற அலைகளை பார்த்து பொறாமப்படும். ஆமா. ஆனா அந்த அலை நான் அலை அல்ல, நான் இந்த பறந்து விரிந்த கடல்,
எனக்கு ஆரம்பமும் இல்ல முடிவும் இல்ல அப்படின்னு தன்னை உணர்ந்த பிறகு என்ன நடக்கும்? அது அலையாவே தொடரலாம், கரையில மோதலாம், ஆனா அதற்கு அழிவின் பயம் இருக்காது. எக்ஸாக்ட்லி. அதுபோல தன்னை எல்லையற்றவன் முழுமையானவன் அப்படின்னு உணர்ந்த ஒருவனால் இந்த வாழ்க்கைய அதோட ஏற்ற இறக்கங்களை இன்னும் அழகா எந்தவித பயமும் இல்லாம ரசித்து அனுபவிக்க முடியும். வாவ்! அந்த அலை உதாரணம் அருமை. நான் அலை அல்ல, நான் கடல் அப்படின்னு உணர்வதுதான் விடுதலையோட திறவுகோல். ஆக, நாம இத சுருக்கமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யோகா உங்கள் மனதை, அதாவது அந்த அலையை சற்று அமைதிப்படுத்த உதவும். மனம் என்ற கருவியை கூர்மையாக்க அது ஒரு அருமையான வழி. கரெக்ட். ஆனா வேதாந்தம் நீங்க அலையே அல்ல, நீங்கள் தான் முழு கடல் அப்படிங்கிற அந்த வெளிச்சத்தை, அறிவை உங்களுக்கு தந்து நிரந்தர விடுதலையை தரும். யோகா மனதை தயார் செய்து, வேதாந்தம் மனதோட அறியாமைய அழிக்குது. மனிதர்கள் ஆன்மீகம் அப்படிங்கிற பேர்ல தங்களை மேலும் மேலும் வருத்திக் கொள்றாங்க. எதையோ சாதிக்கணும், ஏதோ ஒரு மாய நிலையை அடையணும் அப்படின்னு பல விசித்திரமான பயிற்சிகளை மேற்கொள்றாங்க. ஆனாமா, அது ரொம்ப கஷ்டமான பாதைன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை மிக எளிமையானது. இருட்டுல உள்ள பாம்ப கொள்ள முயற்சிக்காதீங்க, வெளிச்சத்தை பாய்ச்சுங்க. உங்கள் அறியாமைய நீக்குவது மட்டுமே ஒரே தீர்வு. இந்த ஆழமான உரையாடலோட இறுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்கு எதுவும் புதிதாக தேவையில்ல. எந்த ஒரு புது அனுபவமோ, எந்த ஒரு புதிய உறவும், எந்த ஒரு புதிய பதவியும் உங்கள முழுமையாக்காது. கண்டிப்பா. நீங்க தேடும் அந்த முழுமை எந்த பொருளிலும் இல்லை. நீங்க ஏற்கனவே முழுமையானவர் அப்படிங்கறத உணர்வது மட்டுமே உண்மையான விடுதலை. இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்கள நீங்களே ஒவ்வொரு நாளும் சரி செய்யணும், உங்க திறமைகளை மேம்படுத்தணும்னு நீங்க ஓயாம எடுத்துக்கொள்ளும் அந்த முடிவற்ற முயற்சிகள் தான் உங்கள முழுமையற்றவரா உணர செய்யும் உண்மையான காரணமோ? நீங்க ஒருபோதும் குறையுடையவர் அல்ல அப்படின்னு உணரும்போது, நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஒரு போராட்டமாக இல்லாம ஒரு கொண்டாட்டமாக மாறும். இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறோம். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தால், இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி. தேங்க்யூ.